ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி AshVal சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னலாக நம்ம தமிழ்நாட்டில் செய்கிற ஒரு வெரைட்டி ரைஸ், தேங்காய் சாதம். இது ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் துருவி செய்கிறது. இது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா கோயில் பிரசாதமாக இருக்கட்டும், சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் கடாயில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு பொரியட்டும். அதிலே நான் ஒரு 12 கருவேப்பிலை இலை அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு கலர் மாறுது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது நம்மளோட சாய்ஸ் தான், எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு வெங்காயம், அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நார்மலாக தேங்காய் சாதத்துக்கு வெங்காயம் போட மாட்டாங்க. ஆனால் இந்த வெங்காயத்தை நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் ஒரு 2 கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு பெரிய தேங்காய் ஃபுல்லாக இருக்கும், அந்தளவு நான் சேர்த்துக்கிறேன். இது நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கப் தேங்காய் துருவல். நல்லா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவு தேங்காவை வதக்கிக்கோங்க. அதில் நான் ஒரு 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், தேங்காய் எந்த அளவு அந்த மாய்ச்சர்லாம் இழுத்துக்கிட்டு ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்தளவு வதக்கிக்கிட்டிங்கன்னா தேங்காய் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கலரே ஒரு மாதிரி லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த அளவு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நான் 2 கப் ரைஸ், பாஸ்மதி ரைஸ், அது நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த ரைஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சாதத்தை வேக வச்சு ஆற விட்டுருங்க. அப்போ தான் நம்ம கிளறும் போது ரைஸ் உடையாது. இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கிளறிட்டேன். இப்போது இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ளேவருக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம். அவ்வளோதாங்க, உங்கள் தேங்காய் சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருக்கும். இதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை கத்திரிக்காய் தொக்கு எதுவுமே இந்த தேங்காய் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.